பிசினஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 34. என்கிட்ட எதையாச்சும் மறைக்கிறீங்களா நகுலா? ஆதிரா கோபமாக கேட்டாள். சில நிமிடங்கள் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் நகுலன். உங்ககிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. தீரா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? உங்ககிட்ட நம்பிக்கை இல்லாமல் வேற யார் மேலே இருக்கும்? அப்புறம் என்ன? இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் யோசிக்காத. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆறாவை நான் பத்திரமா பார்த்துக்குவேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கு இல்லை? உங்களை விட யாராலையும் அவளை பத்திரமா பார்த்துக்க முடியாது நகுலா. மெல்லியதாக புன்னகைத்தான் அவன். அப்புறம் என்ன? நீ அவளை பற்றி யோசிக்காத. அவள் வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். என்று விட்டு உறங்குவதற்காக சென்றாள் ஆதிரா. அவள் கைப்பிடித்து இழுத்து தன் கை வளைவுக்குள் நிறுத்திய நகுலன் குறும்பு புன்னகையோடு கேட்டான். ஆமா, திடீர்னு என்ன ஆறா மேலே அக்கறை? ஏன், அவ மேலே எனக்கு அக்கறை இருக்கக்கூடாதா? அது சரிதான். ஆனால் உன் கண்ணில் ஒரு தவிப்பு தெரிஞ்சதே, அது என்ன? அவ மேலே இருக்கிற பாசமா? தன் முகத்தை அவள் திருப்பிக் கொண்டாள். அவள் கன்னம் பற்றி தன்னை பார்க்க செய்தவன், சொல்லு, அவ மேலே பாசம்தானே என்று கேட்டான். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அவன் என் தங்கச்சி தானே என்றாள் விரைப்பாக. தன் ஃபோனை எடுத்து அவள் முன் நீட்டியவன், அப்போ அவகிட்ட ஒரு வார்த்தை பேசலாம் இல்லை என்றான். அவன் கையை தட்டி கீழே இறக்கிவிட்டாள் ஆதிரா. எனக்கு அவள் மேலே பாசம் இருக்கு, ஆனால் அதை விட அதிகமாக கோபம் இருக்கு. என்னால் அவள் பண்ண விஷயத்தை ஏற்றுக்க முடியல. உங்களுக்கு அப்பாவை பற்றி எவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நல்லா தெரியும். அவரை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறவ நான். அவர் ஒரு விஷயம் சரின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும், தப்புன்னு சொன்னால் நிச்சயமாக அது தப்பாக தான் இருக்கும். ஒருத்தரோட கண்ணை பார்த்தே அவர் கூட பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிடுவார். அப்படிப்பட்டவர் தப்பானவன்னு சொன்ன ஒருத்தனை நம்பி இவ போயிருக்காளே, அப்போ எனக்கு பயம் இருக்குமா இருக்காதா? அவள் வாழ்க்கை இப்போ என்ன ஆகுமோ அப்படின்ற பயம் இருக்கிறது நியாயம்தானே? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எனக்கு தெரியாமல் தனியாக போய் பேசிட்டு வரும்போது உங்கள் முகத்தை பார்ப்பேன். இப்போவும் சொல்கிறேன், உங்கள் முகத்தில் சந்தோஷமோ திருப்தியோ இல்லை. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. அவள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காளான்னு எனக்கு இப்போவும் சந்தேகமாக தான் இருக்குது. சட்டென்று அவள் வாயை தன் கை கொண்டு பொத்தினான் நகுலன். தீராமா, ப்ளீஸ், எதுக்கு நீ இவ்வளவு யோசிக்கிற? அவள் கன்னங்களை தன் கைகளால் தாங்கி கூறினான். உன் மனசில் இருந்து ஆறாவோட விஷயத்தை தள்ளி வை. அவளை நான் பார்த்துக்கிறேன். உன்னோட நினப்பில் எப்பவும் பிஸ்னஸ், உங்கள் அப்பா, நான், பாப்பா, நாங்கள் மட்டும்தான் இருக்கணும், சரியா என்றான் மெல்லிய குரலில். என்றான். சொல்கிற, ஆனால் என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேன்றியே என்றான் தலை சாய்த்து. சின்னதாக புன்னகைத்தவள் அவன் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை வைத்துவிட்டு அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவளை அணைத்து அவள் உச்சந்தலையில் முத்தம் பதித்தான் நகுலன். சிறிது நேரத்தில் ஆதிரா உறங்கிவிட நகுலன் உறக்கம் தொலைத்து படுத்திருந்தான். அவன் மனதில் விக்கியை பற்றிய எண்ணமே சுற்றி கொண்டு இருந்தது. விக்கியை பற்றி விசாரித்த வரையில் அவனுக்கு விக்கியை பிடித்தே இருந்தது. ஒரு போலீஸ்காரனாக அவனால் விக்கியிடம் எந்த தவறும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் ஆராவோடு இருந்தால் ஆரா நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாள் என்று அவன் உள்மனது சொல்லியது. ஆனால் என்றும் ஆராவின் மேல் இருக்கும் நேசம் அவனுக்கு மாறிவிடக்கூடாதே என்று பயந்தான். இப்பொழுது கூட ஒன்றுமில்லை. இருவரிடமும் பேசி திருமணத்துக்கு சம்மதிக்க வைத்து அதனை நிறைவேற்றியும் விடலாம். ஆனால் விக்கியின் மேல் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வர காத்து கொண்டிருந்தான் நகுலன். போதாததற்கு அவனுக்கு வேலை எதுவும் இல்லை. அவனாக சம்பாதித்து கையில் பணம் வைத்திருக்கும் போதும் ஆராவின் மேல் இருக்கும் பாசம் அப்படியே இருக்குமா? சமூகத்தில் பலதரப்பட்ட மனிதர்களை அவன் சந்தித்த பின்பும் அவன் மாறாமல் இருப்பானா என்ற சந்தேகம் நகுலனுக்கு இருந்தது. அதற்காகத்தான் யோசித்து கொண்டிருந்தான். விக்கி மட்டும் ஏதேனும் வேலைக்கு செல்ல தயார் என்றால் எப்படியாவது அவனுக்கு ஒரு வேலை ஏற்பாடு செய்து கொடுக்க தயாராக இருந்தான். ஆனால் விக்கி கொஞ்சமும் அதை பற்றி யோசிக்காமல் இருக்கும்போது அது அவன் மனதை கொஞ்சம் அறுத்து கொண்டு இருந்தது. அதனால் எந்த முடிவையும் இப்பொழுது எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான் நகுலன். கொஞ்ச நாள் போகட்டும், ஏதேனும் மாற்றம் வருகிறதா என்று பார்ப்போம் என்று யோசித்து கொண்டே உறங்கி போனான். மறுநாள் ஆரா அலுவலகத்தில் 1 மணி நேரம் பெர்மிஷன் போட்டுவிட்டு விக்கியை அழைத்தாள். தன் செல்போனை எடுத்து பார்த்தவன் ஏதோ புது எண்ணிலிருந்து அழைப்பு வருவதைக் கண்டு புரியாமல் அழைப்பை ஏற்று, ஹலோ, யாரு என்றான். அடப்பாவி என்று பற்களை கடித்து உள்ளுக்குள் முணுமுணுத்தாள் ஆரா. இவன் எல்லாம் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சானே, என்னோட ஃபோன் நம்பர் கூட இவன்கிட்ட இல்லையா என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டவள், ஹலோ சார், நான் ஆராத்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா என்றாள் கிண்டலாக. ஓய் பாப்பா, என்ன அதிசயமாக இருக்குது,
ஃபோன் எல்லாம் பண்ணியிருக்க? இதுதான் உன்னோட நம்பரா? சூப்பர், நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பாரேன், என்னோட நம்பர் எல்லாம் உன்கிட்ட இருக்கு. சரி சொல்லு, என்ன விஷயமா கால் பண்ண? அப்பா, ஒரு வழியாக பேசி முடிச்சிட்டியா? கொஞ்சம் மூச்சு விட்டுக்கடா என்றாள். சரி சரி, இப்போ நீ தான் தேவையில்லாமல் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு. அப்படி என்ன சார், முக்கியமான வேலையில் இருக்கீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தொலைக்காட்சியின் சத்தம் அவளுக்கு கேட்டது. பீம் 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 சோட்டா பீம் என்று பாடல் ஒலித்து கொண்டிருக்க, அடச்சி, நீ என்ன சின்ன குழந்தையா சோட்டா பீம் பார்த்துக்கிட்டு இருக்க? பைத்தியம், இதில் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு ஃபீலிங் வேற என்றாள். ஹலோ, எனக்கு என்ன சோட்டா பீம் பார்க்குற வயசா? நான் எல்லாம் ஃபேஷன் சேனல் தான் பார்ப்பேன். தலையில் அடித்து கொண்டாள் ஆரா. அது சரி, அப்புறம் என்ன பீமோட சத்தம் கேட்குது? அதை என்னோட பார்ட்னர் பார்த்துக்கிட்டு இருக்கான். திகைத்தாள் ஆரா. டேய், அகில் உன்கிட்டயா இருக்கான்? ஆமாம், அதுக்கு என்ன? இப்போ ஏன் இப்படி ஷாக் ஆகுற? இப்போதாண்ட தெரியுது அவன் ஏன் விக்கி விக்கின்னு உன்கிட்டயே வரான்னு. எதுக்குடா அவனுக்கு டிவி பார்க்க விட்டு பழக்கப்படுத்துகிற பாவி என்றாள். பாப்பா, நீ வேற, அவனுக்கு சோட்டா பீம்னா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? சிரிச்சு சிரிச்சு பார்ப்பான், குதிச்சு கைத்தட்டி ரசிப்பான். உனக்கு அதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கல. நான் தான் லக்கி ஃபெல்லோ. டேய் லூசாடா நீ, அவனை எதுக்கு டிவி பார்க்க பழக்கப்படுத்துறேன்னு கேட்டால் என்கிட்டயே டைலாக் எல்லாம் பேசுகிற? போ பாப்பா, அவன் பாவம் குழந்தை தானே, அவனுக்கு பிடிச்சதை செய்யட்டுமே. ரொம்ப சந்தோஷம், உன் கூடவே இருந்தால் உன்ன மாதிரியே அவனை ஆக்கி வச்சிடுவேன். நாளையிலிருந்து அவனை உன்கிட்ட விடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிடுறேன் என்றாள் கோபமாக. ஏய், என்ன பாப்பா நீ? சரி சரி, இப்போ என்ன? அவனை டிவி பார்க்க விடக்கூடாது, அவ்வளவுதானே? இனி அவன் பார்க்க மாட்டான், போதுமா? அதுக்காக என்கிட்ட அனுப்பாமெல்லாம் இருக்கக்கூடாது என்றான் கெஞ்சுதலாக. ஒரு நொடி திகைத்தாள் ஆரா. அடப்பாவி, உங்கள் அப்பா தான் உன்னோட வீக்னஸ்னு பார்த்தா என்னோட பையனும் உன்னோட வீக்னஸ் தானா? அவனுக்காக சட்டுன்னு நான் சொல்கிறத ஒத்துக்கிட்ட. சூப்பர்டா நீ, உன்கிட்ட எப்படி காரியத்தை சாதிக்கணும்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். ஹலோ பாப்பா, லைனில் இருக்கியா? அப்படியே தூங்கிட்டியா? ஆமாம், ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே தூங்கிட்டேன். சரி, கட் பண்ணிட்டு தூங்கு என்ற அழைப்பை துண்டிக்க போனான். டெய் டெய் என்று கத்தினாள் ஆரா. அப்போ விஷயத்தை சீக்கிரம் சொல்லு. எல்லாம் என் நேரம்டா. அகிலை தூக்கிட்டு போய் ஆன்ட்டி கிட்ட விட்டுட்டு கிளம்பி நேராக நான் சொல்கிற கடைக்கு வா என்றாள். அவள் கடையின் பெயரை கூற, இன்னைக்கு யாரோட பர்த்டேக்கு சுடிதார் எடுத்து கொடுக்கணும் என்று கேட்டான். பர்த்டேக்கெல்லாம் இல்லை, நீ முதல்ல வா, நான் சொல்கிறேன் என்று விட்டு அழைப்பை துண்டித்தாள். அவள் கூறியதைப் போல் அந்த கடையின் வாசலில் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் விக்கி. காத்து கொண்டிருக்கும் போது அவன் அறியவில்லை, அவன் தேடலுக்கான ஆரம்ப புள்ளி இன்றுதான் நிகழப்போகிறது என்று. ஆராவை நினைத்து கொண்டே அவளுக்காக காத்து கொண்டிருக்கையில் சிறிது நேரத்தில் அங்கே வந்தாள் ஆரா. பச்சை நிற புடவையில் அவள் நடந்து வர அந்த அழகில் மயங்கி நின்றான் விக்கி. அவன் அருகில் வந்தவள், டேய் என்ன பண்ணுற? கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கியா என்றாள். அடிப்பாவி, நாம் எவ்வளவு ரொமான்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவளுக்கு தூங்குற மாதிரி இருக்கா? இவளுக்கு புரியலையா, இல்லை ஒருவேளை நமக்கு தான் ரொமான்ஸ் பண்ண வரலையா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு இருந்தான். அவன் தலையில் தட்டி, ஏ பைத்தியம், உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் என்றாள். அதில் தன்னிலை அடைந்தவன், ஒன்றுமில்லை பாப்பா, இன்னைக்கு புடவை கட்டி இருக்கியல்ல, அதான் அழகா இருக்கியேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்றான். அவனை முறைத்து விட்டு கடைக்குள் இழுத்துச் சென்றாள் ஆரா. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.